வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கறி குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 காஞ்ச மிளகாய்,  எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் 1/2 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்ததையும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ்டு வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கழுவி வச்சிருந்த மட்டன் பீஸையும் அதில் சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்சிருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு நாபை ப்ரெஷர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் நீட் இல்லைன்னா ஸ்டீக் செட்டிங்கை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை திறங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான அட்டகாசமான ஆட்டுக்கறி குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.